அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பலத்த கிருபை இந்த வெள்ளிக்கிழமையின் காலையின் வெளிச்சத்தை காண்பதற்கு கிருபை செய்தீர். நன்றி ஆண்டவரே. பேதுருவை எப்படி தூக்கி எடுத்தீரோ அதை போல எங்களுடைய நித்திரையிலிருந்து நீர் எங்களை தூக்கி எடுத்து இந்த நாளின் வெளிச்சத்தை காண்பதற்கு கிருபை கொடுத்த உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளின் உதயத்தை மீண்டும் கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து தேவ சமூகத்தில் அவருடைய அன்பின் பரிமாற்றத்தை நாம் பரிமாறிக்கொள்ள தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். இந்த நாளிலும் இந்த பூலோக வாழ்க்கையிலே நாம் எதற்காக இந்த லோகத்தில் வந்தோம், என்னுடைய பலன் என்ன என்பதை நாம் இன்றைக்கு அறியப் போகிறோம். பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், மரித்தோம் என்று இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். ஒரு மனிதனுடைய பிறப்பு இறப்பு வாழ்க்கை அல்ல. பிறப்பு, பின்பு வாழ்வில் அந்த மனிதன் என்ன சாதித்தான் என்பதைத்தான் நாம் மக்களுக்கு நம்முடைய இறப்பிற்கு பின்பு நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பாடம். இன்றைக்கு உலகத்தில் இனிமேல் நாம் என்ன செய்ய போகிறோம், வயது சென்று விட்டது, இனிமேல் 100 வருஷம் வரைக்கும் நாம் வாழ்வோமா என்கின்ற ஒரு சோம்பேறித்தனமான எண்ணம் இன்றைக்கு அநேகருக்கு இருப்பதை நாம் பார்க்கிறோம். 60 வயது சென்றதற்கு பின்பு கூட அவர்கள் வாழ்க்கையில் ரசனை இல்லாத அநேக பெரியவர்களை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் கால சூழ்நிலைகள் அவர்களை அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்திற்கு தள்ளிவிட்டது. இன்றைக்கு வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் என்று லூக்கா 19:10 நாம் வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய ஜீவிதத்தில் நாம் ஆண்டவருக்கென்று எதை ஒப்புக் கொடுக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே அவர் நமக்கு கருணை காட்டி இருக்கிறார், அதற்காக வந்தார். அந்த இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும், ரட்சிப்பு என்பது யாருக்கு சொந்தமானது? இங்கு வேதாகமம் சொல்லுகிறது, 3வது சங்கீதம் 8வது வசனம் சொல்லுகிறது, ரட்சிப்பு கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறது. ரட்சிப்பு கர்த்தருடையது, அவருக்கு மட்டும்தான் இந்த ரட்சிப்பு சொந்தம். அப்படி என்றால் பவுல் பக்தன் சொல்லும்போது 1 தீமோத்தேயு 1:15 அவர் சொல்லுகிறார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்கின்ற உண்மையும் எல்லா அங்கீகாரத்திற்கும் பாத்திரமுமாய் இருக்கிறது. அவர்களில் பிரதான பாவி நான் என்று பவுல் சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசித்திருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த ரட்சிப்பு கர்த்தருடையது. இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு யார் தகுதி பெற்றவர்கள்? யாருக்கு இந்த ரட்சிப்பை ஆண்டவர் கொடுக்கப்படுகிறார்? வேறு யாரிடத்தில் இருந்தாவது இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியுமா என்பதை நாம் இந்த நாளின் சத்தியத்திற்குள்ளாக தியானிக்கப் போகிறோம். வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை.
அப்போஸ்தலரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கலாம். இன்றைக்கு அவர் என்னை ரட்சித்தார், இவர் என்னை ரட்சித்தார், என் மனைவி ரட்சித்தார், என் கணவர் ரட்சித்தார், இந்த போதகர் ரட்சித்தார், அந்த போதகர் என்னை ரட்சித்தார் என்று சொல்லுகிற சொற்களை நாம் கேட்கிறோம். இல்லை, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, வேதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், அவராலே அன்றி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறு ஒருவராலும் இந்த லோகத்திற்கு ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் வானத்தின் கீழ் எங்கும் கட்டளையிடப்படவில்லை என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே தான் அவர் சொல்லுகிறார், ரட்சிப்பு என்னுடையது என்று சொல்லுகிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த லோகத்தில் ரட்சிப்பு எதனால் நமக்கு வருகிறது? அன்பு பிள்ளைகளே, மத்தேயு 1:21 நாம் வாசிப்போம் என்றால், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர் நம்மை ரட்சிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 1:21 இதை நாம் வாசிக்கலாம். அன்பு பிள்ளைகளே, அப்படி என்றால் ரட்சிப்பின் வழி நடத்துதல் நம்மிலே யாருக்கெல்லாம் அது கிடைக்கிறது? இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்லுகிற அனுபவத்தை நாம் சொல்வதை நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஒரு மனிதனுடைய ஜீவித காலம் எவ்வளவோ அவ்வளவுதான் அந்த வாழ்க்கைக்குள்ளாக மட்டுமே நம்ம ரட்சிக்கப்பட முடியும். ரட்சிப்பு என்பது என்ன என்றால் ஒரு பெரிய விடுதலை. ஏதோ ஒரு கட்டுக்குள் கட்டப்பட்ட நாம் அந்த கட்டிலிருந்து அவிழ்க்கப்பட்டு வெளியேற்றப்படுகிறோம். அதுதான் ரட்சிப்பு. அப்படி என்றால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இந்த வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, மனைவியானவளே, நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? புருஷனானவனே, நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ உனக்கு எப்படி தெரியும் என்று 1 கொரிந்தியர் 7:10 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனும் மற்றவனை ரட்சிப்புக்குள் வழிநடத்த முடியுமே தவிர ரட்சிக்க முடியாது. நான் இவனை முழுமையாக ரட்சித்து விட்டேன் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிற வார்த்தை, ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு எப்பொழுது வரும்? அவன் ரட்சிப்பின் பாதையில் நடக்கும்போதே அவனுக்கு ரட்சிப்பு வந்து விடுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் அவன் ரட்சிக்கப்பட்டு விடுவானா என்ற ஒரு எண்ணம் நமக்கு தெரிய வேண்டும். மற்ற மக்கள் சொல்வது போல நாம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. கிறிஸ்து இயேசு ரட்சிக்கத்தான் இந்த லோகத்தில் வந்தார், அதுதான் உண்மை. ஆனால் அவர் யாரை ரட்சிப்பார்? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லோருக்கும் அந்த ரட்சிப்பு கிடைக்குமா? வேதம் மிக தெளிவாக சொல்லுவதை நாம் வாசித்திருக்கிறோம். மத்தேயு 20:16 மத்தேயு 22:14 அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, அழைக்கப்பட்ட நாம் ஒருவேளை அநேகராக இருக்கலாம், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் கொஞ்சம் என்று வேதம் சொல்லுகிறது. 120 ஆண்டுகள் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கித்த நோவா ஆண்டவருடைய பார்வைக்கு நீதிமானாய் இருந்தான் என்று சொல்லி அவனையும் அவனுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் மருமகள்களையும் ஆண்டவர்
மீட்டுக்கொண்டார், ரட்சித்தார். அது ரட்சிப்பு என்பது தற்காலிக ரட்சிப்பு, நிரந்தர ரட்சிப்பு என்று வேதம் சொல்லுவதை நாம் உணர வேண்டும். அந்த தற்காலிக ரட்சிப்பு என்பது பொதுவான ரட்சிப்பு என்று வேதம் சொல்லுவதை நாம் கவனிக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 14வது அதிகாரம் 12வது வசனம். இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசமும் தேவன் மீது வைத்திருக்கிற கற்பனையுமே நம்மை ரட்சிப்பின் பாதையில் அழைத்து செல்லும். அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் ரட்சிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதை நிரந்தர ரட்சிப்பு என்று சொல்லலாம். ரட்சிப்பு நான் முன்பு சொன்னது போல தற்காலிக ரட்சிப்பு, அதாவது பொதுவான ரட்சிப்பு. இங்கு யூதாவின் புஸ்தகம் 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது: பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டுமென்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது என்று சொல்லுகிறார். பொதுவான ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் ரட்சிப்பின் பாதையில் நான் வந்துவிட்டேன். ஒரு ஊமைக்காக, உதாரணத்திற்காக நாம் சொல்ல வேண்டுமென்றால், நம்முடைய பிள்ளைகளை எந்த நிலைக்கு அந்த பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும், உயர்த்த வேண்டும் என்று பெற்றோர்கள் நினைக்கிறார்களோ அதற்கு அடிப்படை ஆதாரமே கல்விதான். நன்கு படிக்க வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த விருப்பம் கல்வியில்தான் துவக்கமாகிறது. முதல் படி கல்விதான். அந்த கல்வியில் முதல் படி என்னவென்றால், நாம் சொல்லுகிறோம் ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, பின்பு 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு என்று சொல்லிக்கொண்டே போகிறோம். அப்படி என்றால் பள்ளியில் கல்வி கற்க நம்முடைய பிள்ளைகளை சேர்த்த மாத்திரத்தில் அந்த பெற்றோர்களுடைய நினைவின் பலனை அந்த பிள்ளைகள் பெற்று விடுவார்களா? யோசித்து பார்ப்போம். பெற்றோர்களின் நினைவு அந்த பள்ளியில் சேர்க்கப்பட்ட பிள்ளைகள் சேர்ந்த மாத்திரத்தில் அவர்களுக்கு கிடைத்து விடுமா? அந்த எண்ணம் பெற்றோர்களுக்கு இருக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை. நான் என் மகனை, என் பிள்ளைகளை படிக்க வைத்திருக்கிறேன் என்று தான் பெற்றோர்கள் சொல்லுவார்கள். பள்ளிக்கு செல்லுகிறான், கல்லூரிக்கு செல்லுகிறான் என்று தான் சொல்லுவார்கள். இன்னும் படித்ததற்கு பின்பு வேலை கிடைக்கவில்லையே என்று அங்கலாய்க்கிற எத்தனையோ பெற்றோர்களை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் வேதம் என்ன சொல்லுகிறது? இது பொதுவான ரட்சிப்பு. ஒரு மனிதனுடைய நிரந்தர ரட்சிப்பு எப்பொழுது கிடைக்கும் என்றால், அங்கு வெளிப்படுத்தின விசேஷம் 24வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது: முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. முடிவு பரியந்தம் என்றால் எப்படி? இங்கு மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 20வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம் என்றால், இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்வது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமோ என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்று சொன்னார்கள். அன்பு பிள்ளைகளே, உண்மைதான். அவர் பெறும் பாத்திரத்தில் நாம் குடிப்பதற்கு நமக்கு உரிமை உண்டு, குடிக்கவும் முடியும். ஆனால் ரட்சிப்பு என்பது அவருடைய கரத்திலிருந்து வரக்கூடிய எவர்களை அவர் ரட்சிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறாரோ அவர்களுக்கு அந்த ரட்சிப்பு கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். நம்முடைய வாழ்க்கையின் காலங்கள் நமக்கு எந்த அளவு தேவ சமூகத்தில் நமக்கு பலனை கொடுக்கிறது என்று நாம் யோசிக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில்
ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 12வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இந்த உவமைகளை தங்களை குறித்து சொல்லுகிறார் என்று அவர்கள் அறிந்து அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் ஜனத்துக்குள்ளே அவர்களை விட்டு அவர் போய்விட்டார். ஜனத்துக்கு பயந்து அவர்கள் பயந்து போய்விட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, தேவன் ஆண்டவருக்கு பிரியமில்லாத பிள்ளைகளை கண்டிக்கும்போது அவர்களுக்கு கோபம் வருகிறது. அந்த கோபத்தை நிமித்தம் அவர்கள் தேவன் மீது பொறாமை கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். அன்பு பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனம், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவேனும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாட்கள் உபத்திரவப்படுவீர்கள். ஆனாலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த வசனத்தை நிமித்தம் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், முடிவு பரியந்தம் உண்மையாய் நிலைத்து நிற்பவனை ரட்சிக்கப்படுவான் என்று மத்தேயு 24:13 வாசித்தோமே. அந்த வாக்கு தத்தங்களை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எல்லா உபத்திரவங்களிலும் நாம் தேவனை மறுதலிக்காமல் உபத்திரவங்களுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று நாம் யோசிப்போம். வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், இந்த ரட்சிப்பின் வார்த்தை, இந்த கிருபைகளை நாம் எப்படி பெற முடியும்? சற்று யோசிப்போம். உபத்திரவங்களுக்கு மத்தியிலே தேவனை விட்டு விலகாத பிள்ளைகள் பாடுகள் பட்டு அந்த பாடுகளிலே தன்னை ஆண்டவருக்கென்று முழுமையாக முடிவு பரியந்தம், அதாவது உலகத்தின் முடிவு பரியந்தம் அல்லது தன்னுடைய வாழ்க்கையின் ஜீவிதத்தின் முடிவு பரியந்தம் உண்மையாய் இருக்கிற பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள். வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 14:22 அவர் சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார். அன்பு பிள்ளைகளை, அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும். அதாவது எந்த நிலையிலும் நாம் வழிவிலகி சென்று விடக்கூடாமல் இருக்க வேண்டும். துன்பங்களை பார்த்து மறுதலித்து போன பிள்ளைகள் அநேகர் உண்டு. எபிரேயர் 6:6 வாசிப்போம் என்றால், மறுதலித்து போனவர்கள் தாங்களே மறுபடியும் கிறிஸ்து இயேசுவை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நமக்கு இது கிடைக்கவில்லையே, இந்த மார்க்கத்தில் என்ன பிரயோஜனம் உண்டு, ஏதாவது கிடைக்கும் என்று வந்தோமே என்று எண்ணுகிற பிள்ளைகள் பாதி வழியில் மறுதலித்து வேண்டாம் என்று போன பிள்ளைகளுக்கு மீட்பு இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கு வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உகந்தவன் அல்ல என்று வேதம் சொல்லுவதை நாம் வாசித்திருக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று நம்முடைய ஜீவிதத்தின் நாட்களை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். லூக்கா 9:62 நாம் வாசிக்கிறோம், அதற்கு இயேசு கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உகந்தவன் அல்ல. அதாவது பாதி வழியில் போகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உகந்தவர்கள் அல்ல என்று ஆண்டவர் சொல்கிறார். அடுத்து அவர் சொல்லும்போது துன்மார்க்கனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்லுகிறார். 119வது சங்கீதம் 155வது வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு ரட்சிப்பு தூரமாய் இருக்கிறது,
ஏனென்றால் அவர்கள் பிரமாணங்களை தேடார்கள். அன்பு பிள்ளைகளே, பிரமாணங்களை கை கொள்ளாதவர்களுக்கு ரட்சிப்பு இல்லை. தேவனுடைய திருச்சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்காதவர்களுக்கு, அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு ரட்சிப்பு இல்லை என்று ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். மத்தேயு 19:17 வாசிப்போம் என்றால், நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் என் கற்பனைகளை கைக்கொள் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த ரட்சிப்பின் பாதையில் இன்றைக்கு சிலர் சொல்லுவதை நாம் கேட்கிறோம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்களா என்று சில கிறிஸ்தவ நண்பர்கள் நம்மிடத்தில் உரையாடும் போது கேட்பதை நாம் பார்க்கிறோம். ரட்சிப்பின் அனுபவம் என்பது ஒரு காலத்தில் உண்டாவது அல்ல. அது ஒரு நீண்ட பாதை. அந்த பாதையை முடிக்கும் வரை எந்த ஒரு மனிதனும் ரட்சிப்பின் அந்த சுதந்திரத்தை சுதந்திரிக்க முடியாது என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோமா என்றால் அந்த கேள்விக்கு பதில் இல்லை. ரட்சிப்பின் பாதையில் நாங்கள் நடந்து கொண்டு இருக்கிறோம் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இந்த ரட்சிப்பு என்ற பள்ளியிலே, கல்லூரியிலே நான் படித்து கொண்டு இருக்கிறேன். இப்பொழுது பள்ளியில் படித்தேன், அதை மீண்டும் கல்லூரியில் படிக்கப் போகிறேன். பின்பு அதற்கு பின்புதான் எனக்கு அந்த ரட்சிப்பு என்கின்ற அந்த பட்டம், அந்த கற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில் சாட்சியாக காண்பிக்கும்போது தான் எனக்கு அந்த ரட்சிப்பு என்கின்ற அந்த மகுடம் சூட்டப்படும். அப்பொழுது தான் எனக்கு அந்த பட்டமளிப்பு விழா நடக்கும். கான்வகேஷன் என்று சொல்லுகிறோமே, அதை போல. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், ரட்சிப்பு ஒரு மனிதனுக்கு எப்பொழுது கிடைக்கும்? எபிரேயர் 9:28 வாசிப்போம் என்றால், அன்பு பிள்ளைகளே, அங்கு ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார். அவர் ரட்சிப்பை கொடுப்பதற்கு 2ஆம் தரம் அவர் வருவார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி தமக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை அருளும்படி பாவம் இல்லாமல் 2ஆம் தரம் தரிசனம் ஆவார் என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் ரட்சிப்பு அவர் கொடுக்க வருகிறார். ரட்சிப்பு அவர் கொடுக்க வருகிறார். அந்த ரட்சிப்பு எப்பொழுது அவர் கொடுக்க வருகிறார் என்றால் 2ஆம் தரம் தான் அவர் கொடுக்க வருகிறார். மரித்த உயிரோடு இருக்கிற நல்லவர்களை மீட்டெடுத்து அவர்களுக்கு ரட்சிப்பின் மகுடத்தை அவர் சூட்ட இருக்கிறார். மரித்த மாத்திரத்திலோ அல்லது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்திலோ ஒரு மனிதர் ரட்சிக்கப்படுவான் என்று வேதாகமத்தில் சொல்லப்படவே இல்லை. அன்பு பிள்ளைகளே, சற்று நாம் யோசிப்போம். வேதாகமத்தில் அப்படிப்பட்ட வார்த்தைகள் எங்கும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் உனக்கு பரலோகம் இருக்கும், நீ மரித்ததற்கு பின்பு நீ அவன் பரலோகத்திற்கு சென்று விடுவான் என்கின்ற உரைகள் இங்கு வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை, எழுதப்படவும் இல்லை. அன்பு பிள்ளைகளே, நாம் சற்று நன்றாக சிந்திக்க வேண்டும். தீத்துவின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும்போது தீத்து 2வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், அங்கு நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம் என்ன? நாம் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த நம்பிக்கையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் அல்லது ஆண்டவருடைய வருகை மட்டும் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
இந்த பங்கு எல்லோருக்கும் கிடைக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படி அன்பு பிள்ளைகளே, அப்படி என்றால் நாம் எந்த அனுபவத்தில் தேவனுக்குள் நம்முடைய வாழ்க்கையை நாம் நடப்பிக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். அங்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, இங்கு வேதம் சொல்லுகிறது, அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். அவருடைய வெளிப்படுதலுக்கு நாம் காத்திருக்கிறோம். அவர் எப்பொழுது வெளிப்படுவார், எப்பொழுது வருவார் என்கின்ற அந்த நாளுக்கு நாம் காத்திருக்கிறோம். ஏனென்றால் அந்த நாளில்தான் நமக்கு ரட்சிப்பு ஆண்டவர் கொடுக்கிறார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். நம்முடைய ஜீவிதத்தின் நாட்கள் தேவனுக்கென்று எந்த நிலையில் இருக்கிறது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். ஆவியானவர் சொல்லுகிறார், யோவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 32வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு சத்தியம் அங்கு நமக்கு கிடைக்கிறது. யோவேல் 2:32, அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவார். கர்த்தர் சொன்னபடி சீயோனின் பர்வதத்தில் இருந்து, எருசலேமிலிருந்து கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருப்பவர்களிடத்தில் மாத்திரம் ரட்சிப்பு உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இங்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை, அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுதல் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? கர்த்தரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திருச்சபையில் சேர்ந்து நான் விசுவாசி ஆகிவிட்டேன் என்று சொல்வதா? இல்லை. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வது என்று சொல்வது அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு அனுபவத்தை மெய்யான நியமத்திலே, நீதியிலே நாம் காண்பிக்க வேண்டும் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ரோமரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம் என்றால், மாமிசத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை நம்பி அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் மாத்திரமே நமக்கு ரட்சிப்பு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. நான் முன்பு உங்களுக்கு சொன்னது போல, வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், தேவனுடைய கற்பனைகளின் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிற பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் தேவ ரட்சிப்பு ஒரு மனிதனுக்கு அவருடைய எழுத்தில் சொல்லப்பட்டவைகளை கை கொண்டு நடக்கிற பிள்ளைகளுக்கு மட்டுமே கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, ரட்சிப்பு என்பது ஒரு மனிதனுக்கு உடனடியாக கிடைக்கக்கூடிய ஒன்று அல்ல. அது காலகாலமாக, அது நாம் வாழ்ந்த வாழ்க்கையின் அனுபவத்தை, சாட்சியை வைத்து ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு இலவசமான மீட்பு. அந்த மீட்பில் நாம் இருக்க வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்துவை போல நாமும் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். அன்பு கூறுகிற ஒரு குணத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். தேவனுக்கு சாட்சியாக வாழ்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். அவருடைய சொற்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு வழியினை நாம் பெற்றிருக்க வேண்டும். வெறுமனே இயேசு இயேசு என்று சொல்லி நாம் தேவனை துதிப்பதில் பிரயோஜனம் இல்லை. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார் லூக்கா 6:46, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் நான் சொல்லுவதை நீங்கள் கேளாமல் போகிறீர்களே என்று சொல்லுகிறார். வெறும் வாயில் நாம் முழம் போடக்கூடாது. கிரியைகளிலே நாம் காண்பிக்க வேண்டும்.
அவரில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவருடைய கற்பனைப்படி நடக்கவில்லை என்றால் அவனுக்குள் சத்தியமில்லை என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். 1 யோவான் 2வது அதிகாரம் 4வது வசனத்திலேயும் 6வது வசனத்திலேயும் நாம் இதை வாசிக்கலாம். அன்பு பிள்ளைகளே, இந்த ரட்சிப்பின் பாதையில் நீங்களும் நானும் நடக்க வேண்டும் என்று விரும்பினால், அந்த ரட்சிப்பின் நகரத்திற்குள்ளாய் நாம் செல்ல வேண்டும் என்று விரும்பினார் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து உண்மை உத்துவமாய் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். உண்மையுள்ளவன் எவனோ அவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கிறிஸ்துவை அறிந்திருக்கிற பிள்ளைகள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 17:14 நமக்கு சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளின்படி நாம் நடந்து அந்த முழு ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாய் கடந்து செல்ல நம்மை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து நல்ல ஈவுகளினாலே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் ஜீவிக்க எங்களை பலப்படுத்தும். கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய திருநாமத்தின் சாட்சியாக அந்த பிள்ளைகள் வாழ வழிவகுத்து தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மீண்டும் கேட்ட வார்த்தையின்படி நாம் நடந்து தேவனுக்கு சாட்சியாக இருப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.